ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒரு தெய்வம் பல விதங்களில் எப்படி நமக்கு அவர் நன்மை செய்கிறார், என் வாழ்க்கையினுடைய இதுவரைக்கும் நம்ம நினச்சிட்டு இருந்திருப்போம், ஆண்டவர் தான் ஒருவேளை எனக்கு தீமை செஞ்சிட்ருக்காரோ, கடவுளை மீறி எப்படி எனக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கலாம், என் குடும்பம் பிரிஞ்சு கிடக்குது, என் பிள்ளை என்கிட்ட இல்லை, அல்லது என் பிள்ளை எனக்கு கீழ்ப்படியலை, வேதனையும் வலியுமா இருக்கிறான், தொழிலில் எனக்கு நஷ்டமாக இருக்குது, பட்டக்காலிலேயே படுன்ற மாதிரி திரும்ப திரும்ப நான் தோத்துக்கிட்டே இருக்கிறேன்ற மாதிரியான அந்த மாதிரியான சத்தங்கள் நம்மளுக்குள்ளே நிறைய உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். மற்ற மனுஷங்களை பார்க்கும்போது நம்மளை அறியாமலே நமக்குள்ளே ஒரு விதமான ஒரு பொறாமை வரும். நான்லாம் எதுக்கு வாழ்கிறேன்ற மாதிரியான கேள்வியோடு கூட இருப்போம். ஸோ இந்த எல்லா கேள்விக்கான பதில் தேவனை அறிகிற அறிவிலிருந்து நமக்கு உண்டாகுது. அதனால தான் உங்களுக்குள்ளாக என்னெல்லாம் இருக்குது, என்னவெல்லாம் செய்ய முடியும், உங்களுக்குள்ள தேவன் வைத்து அனுப்பின மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆற்றல்கள், அந்த வல்லமை, அது எல்லாமே அவரை அறிகிற அறிவினால தான் உங்களுக்கு அது வெளிப்படுகிறதா இருக்கிறது. ஆகினால தான் அந்த தேவன் எப்படிப்பட்டவருங்கிறத முதல்ல அறியணும். என் பிள்ளை இங்கிலீஷில் பேசுதுங்கிற சந்தோஷத்தை விட என் பிள்ளை தேவன் அறிகிற அறிவு, சத்தியத்தை பேசிக்கிட்டு இருக்குங்கிற அறிவு தான் நமக்கு சந்தோஷத்தை கொண்டு வரணும். சத்தியத்தில் என் பிள்ளை நடக்குது, தேவனை அறிகிற அறிவு என் பிள்ளைக்கு அதிகமாக இருக்குது. எவ்வளோ ஸ்மார்ட்டாக அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுறான், ஒவ்வொரு காரியத்திலையும் அவன் எவ்வளோ அழகாக பேசுகிறான், எப்படி நடந்து கொள்கிறான், தீமைக்கு எப்படி பயப்படுறான், கடவுளுக்கு எடுத்த காரியங்களை எவ்வளோ தீவிரப்படுறான். இதை வச்சு தான் நம்மளுடைய சந்தோஷம் வரணும். ஆகையினால தான் இந்த தெய்வத்தை நீங்கள் முதல்ல அறிஞ்சு கொண்டால் தான் பிள்ளைங்களுக்கு நம்ம அதை வெளிப்படுத்த முடியும். ஸோ ஆகையினால தான் அநேக காரியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். விசேஷமாக இப்பொழுது நம்முடைய தேவைகளை தேவன் எப்படி சந்திக்கிறார். என் தேவைகள் இருக்குது, தேவையோடு தான் ஆண்டவர் எல்லாத்தையும் உண்டாக்கி இருக்கிறார். சில நேரங்களில் பசியே இல்லைன்னா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணும். ஏன்னா சாப்பாட்டுக்கு காசு இல்லை, பசியே இல்லை, பசின்ற உணர்வே இல்லைன்னா எவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் பசின்ற உணர்வை வச்சதே தேவன். அப்போ அந்த உணர்வை வச்சவர், அந்த தேவையை உண்டாக்கினவர், அதை சந்திக்கக்கூடிய ஆற்றலும் அந்த சந்திக்கக்கூடிய வழிகளையும் அந்த தெய்வம் தான் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆகையினால தான் தெய்வத்தோடு கூட வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை நமக்கு அவசியம். கடவுளே இல்லை, ஏசு ஆண்டவரே இல்லைன்னு சொல்கிறவங்கள கூட இந்த தெய்வம் தான் நேசித்து அவர்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி இருக்கிறார். ஆகையினால தான் இந்த இயேசுக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்றைக்கி சில நேரங்களில் நம்ம கிறிஸ்துவர்களாக இருக்கலாம், கோயிலுக்கு போகலாம், தேவனுடைய காரியங்களில் நம்ம பங்கெடுத்துக்கலாம். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை நான் தேடுகிறவனாக இருக்கிறேன். தேவ ராஜ்யத்தை தேடுகிறதுனா ஆதியிலே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஆதாமை எல்லாவற்றையும் நீ ஆண்டுகொள் அப்படின்னார். எல்லாவற்றுக்கும் நீ தான் ராஜா. இந்த பூமியில் இருக்கக்கூடிய நீ பார்க்குற மரம், செடி, கொடிகள், மலைகள், சமுத்திரம், மீனினங்கள், பறவைகள், விலங்குகள், பூமியில் கீழே இருக்கக்கூடிய எல்லா பெட்ரோலிய கிணறுகள், தங்கச் சுரங்கம், எல்லாவற்றுக்கும் நீ தான் ராஜா. ஆனால் உனக்கு நான் ராஜா, உனக்கு ஒரு ராஜா இருக்கிறாருங்கிற அறிவோடு கூட நீ இருக்கிற வரைக்கும் இந்த பூமிக்கு நீ ராஜாவாக இருப்ப. அப்போ நான் உன்னை ஆளுகை செய்யணும், நீ இந்த பூமியை ஆளுகை செய்யணும். இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய சாராம்சம். அப்போ தேவனுடைய ஆளுகை ஒரு மனுஷனுக்குள்ளே வரும் பொழுது, நீங்கள் என்ன நிலையில் இருந்தாலும் ஆண்டவரை என் வாழ்க்கையை உங்களுடைய கையில் தர்றேன், எனக்குள்ளே வந்து என்னை ஆளுகை செய்யுங்க, உங்களுடைய ஆசையின்படி உங்களுடைய விருப்பத்தின்படி நான் வாழ விரும்புகிறேன். இப்படி ஒரு மனிதன் தன்னை இந்த தேவனுக்கு அர்ப்பணிக்கும் போது தேவ ஆளுகை உள்ள வருது. தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை உங்களால் வாழ்றது ரொம்ப எளிதானதாக மாற ஆரம்பிக்குது. அதனால தான் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், ஆனால் நான் பைபிள் வாசிப்பீங்களா? இல்லைங்க, லேசாக வாசிச்சுக்கிருவேன், ஜோம் லேசாக பண்ணிக்கிருவேன், சர்ச்சுக்கு அப்பப்போ போய்க்கிறேன், லேசாக போய்க்கிருவேன். இப்படி லேசாக போய்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா தேவ ராஜ்யம் இன்னும் உங்களுக்குள்ள வரலை. ஏன்? நீங்கள் தோணும் போது ஜோம் பண்ணுறீங்க, தோணும் போது பைபிள் வாசிக்கிறீங்க, விருப்பப்பட்டால் நீங்கள் சர்ச்சுக்கு போகலாம். அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் தான் ராஜாவாக இருக்கிறீங்க. அப்போ இன்னும் அந்த பாவம் செய்த ஆதாமை போல தான் இருக்கிறோம். அதனால தான் கிறிஸ்தவர்களாக இருக்கிறது வேற, தேவ ராஜ்யத்தின் பிள்ளையாக இருக்கிறது வேற. தேவ ராஜ்யத்தின் பிள்ளையாக நான் வருவேன், ஆனால் எனக்குள்ளாக தேவனுடைய ஆளுகை உள்ள வருது, கிறிஸ்துவனுடைய ஆளுகை உள்ள வருது. அப்போ இந்த கிறிஸ்துவனுடைய ஆளுகை வரும்போது நான் விரும்புகிற அந்த லேசாக இருக்காது, நல்லா ஜெபிக்கிறவனா, நல்லா வேதம் வாசிக்கிறவனா, நல்லாவே தேவ சித்தத்தை செய்யக்கூடிய அந்த ஆசை, அந்த விருப்பமுடையவனா மாற ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த இடத்துக்கு ஒரு மனிதன் வரும்பொழுது தேவ ராஜ்யத்தை அவன் தேடுகிறான். அப்பொழுது அவனுடைய தேவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படுகிறதா இருக்கிறது. இப்படித்தான் தேவன் நம்முடைய தேவைகளை அனுதினம் சந்திக்கிறவர். இதை விட்டுட்டு மனுஷங்க இன்னைக்கு எவ்வளோ வேலைகளை வச்சுட்டாங்க தெரியுமா? உபவாசம் போட்டு வருத்தி கேட்ட ஆண்டவர் செஞ்சிருவார், அழுது கூப்பாடு போட்டு அல்லது கண்ணீராக வடித்து அவர் பதத்தில் ஊற்றிடுவோம், ஆண்டவர் நம்முடைய தேவையை சந்திச்சிருவார். உங்களை விட சூப்பராக அழுகிறவன் வெளியில் இருக்கிறான், உங்களை விட பட்டினிலேயே கிடக்கிறவன் நிறைய பேர் இருக்கிறான். அப்போ அவன் தேவையை ஆண்டவர் சந்திக்கணுமே. ஆண்டவர் அழுகையை வச்சு பட்டினியை வச்சு தன்னுடைய தேவைகளை சந்திக்கிறவர் அல்ல. தேவ ராஜ்யத்தை எவன் தேடுறானோ, தேவ ராஜ்யத்தில் எவன் வாழ பிரயாசப்படுறானோ அவனுடைய தேவைகள் மற்ற எல்லாருடைய
காரியங்களை பார்க்கலும் கூட கொடுக்கப்படுகிறதா இருக்கிறது, சந்திக்கப்படுகிறதா இருக்கிறது. ஆகையினாலதான் தேவ ராஜ்யத்துக்கு முதலிடம் கொடுக்க பழகிறது. ஆகையினாலதான் இந்த பூமியில எப்படிப்பட்ட ஒரு காரியமா இருந்தாலும், என் வாழ்க்கையினுடைய எவ்வளவு பெரிய தேவையா இருந்தாலும், என் தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் சந்திக்கிறவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு தரமான தீர்மானத்தை எடுக்கணும் பாருங்க. நான் ராஜ்யத்தை தேட போறேன். உங்க மனசு தேவனுடைய வார்த்தைக்கும் தெய்வ சத்தியத்தை அறிகிற அறிவுக்கும் அதுக்கு கீழ்ப்படுகிறதுக்கு வாஞ்சிக்குதா? அப்படிப்பட்ட எண்ணத்துல இருந்து தான் தேவன் வேலை செய்கிறவராக இருக்கிறார். ஆகினால்தான் இந்த தேவ ராஜ்யம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு 4 பேரை பிடிச்சு கொண்டு வந்து மதம் மாத்துறது இல்லை. கிறிஸ்துவ பிரசங்கம் அப்படிங்கிறது இதோ ஒருவருடைய வாசற்படியில் நின்று இந்த தெய்வம் கதவை தட்டி கொண்டிருக்கிற இதான் கிறிஸ்துவ பிரசங்கம். கிறிஸ்துவ பிரசங்கிக்கிறோம். மதம் பார்த்தீங்கன்னா கூட்டு கொண்டு வந்து வச்சவங்கள என்னென்னமோ சொல்லி மண்டையை கழுவுறது இல்லை. தெய்வம் உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறார்? எந்த எம்எல்ஏ வந்து உங்க வீட்டு கதவை தட்டுவார்? எந்த எம்பி வந்து தட்டுவார்? அண்ட சராசரங்களை உருவாக்கின தெய்வம் உங்க ஒரு ஆளை தேடி உங்க வாழ்க்கையில நன்மை செய்யும்படி இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன். சத்தத்தை கேட்டு, சத்தம் கேட்குது, ஆனா அநேகர் பார்த்தீங்கன்னா அதை அலட்சியப்படுத்துறாங்க, அசதியா இருக்கிறாங்க. சத்தத்தை கேட்டு கதவை திறக்கும் பொழுது இந்த தேவன் உள்ளே வந்து அவர்களோடு கூட போஜனம் பண்ணுவார். அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவார். நான் அவனுடைய வாழ்க்கையில ஒருத்தரை மாற ஆரம்பிக்கிறேன்றார். போஜனம் பண்ணுவார்னா உங்க வாழ்க்கையினுடைய எல்லா நிலைகளிலும் அவர் வந்து உங்களுக்கு உதவி செய்யவர் வல்லவராக இருக்கிறார். ஆகினால்தான் ராஜ்யத்தை குறித்து அந்த போதனையை இயேசு பேசுகிறார். மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கிற காரியங்கள் அஞ்ஞானிகளைப் போல தெரியாதீங்கன்றார். அஞ்ஞானிகள் பார்த்தீங்கன்னா அவனுடைய ஒரே லெக்கு இந்த வருஷத்தில் இத்தனை லட்சத்தை சம்பாதிச்சேன், இத்தனை கோடியை சம்பாதிச்சேன்னு சொல்லி மனுஷர்கள் பார்த்தீங்கன்னா அதுக்காகவே ஓடிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் நம்மளுடைய ஒரே லெக்கு அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா, தேவ ராஜ்யத்தை நான் தேட போகிறேன். தேவனுக்கு அடுத்த காரியங்கள்ல என் மனசை நான் செலுத்த போறேன். ராஜ்யத்தை தேடுறதுன்னா என்ன? ராஜான்னா என்ன? எனக்கும் அவருக்கு என்ன தொடர்பு? ஆளுகை எப்படி எனக்குள்ள வந்திருக்குது? அதை கொண்டு நான் எப்படி இந்த பூமியில செயல்பட போறேன்? தேவ ராஜ்யத்தை தேடுறது என்னுடைய லட்சியமா மாற ஆரம்பிக்குது. இப்ப அவன் எல்லாத்தையும் தேடி தேடி அவன் தான் சவதரிக்கணும். நான் ராஜ்யத்தை தேடுறதுனால மற்ற எல்லாம் எனக்கு சேர்த்து கூட கொடுக்கப்படுகிறதா இருக்கிறது. ரொம்ப சிம்பிள். இதுதான் பணம் சம்பாதிப்பது எப்படி. நீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதை குறித்து புக்கே போடுறாங்க. எளிதாய் பணம் சம்பாதிப்பது எப்படி, ஷேர் மார்க்கெட்டில் எப்படி இருக்கணும், எஸ்ஐபியில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, ஸ்மார்ட்டாக சொல்லி கொடுக்குறதுக்கு அநேக செமினார் நடத்துகிறாங்க. ஆனால் இயேசு ஒரு செமினார் நடத்துகிறாரு. அதை தேடாதீங்க, பணத்தை தேடாதீங்க, பணம் உன்னை தேடுது, அதை நீங்கள் தேடுங்க. அப்போ பணம் எதை தேடுது? வேல்யூபிளான ஒரு ஆட்களை தேடுது. அப்போ எது உண்மையான வேல்யூவாக இருக்கும்? தேவ ராஜ்யத்தை தேடுகிற ஒரு மனிதன் பணத்துக்கு பார்த்தீங்கன்னா இவன் தான் முக்கியமானவன், இவன்கிட்ட தான் நான் வர விரும்புகிறேன்றது. ஆகையினால தான் இந்த தேவ ராஜ்யத்தை தேடக்கூடிய ஒரு இறுதி உங்களுக்கு இருக்குமானால் பணம் உங்களை தேடிக்கொண்டிருக்கிறது. அப்ப தேவ ராஜ்யத்தை தேட மனசை செலுத்துறது. இயேசு ஒரு உவமையை சொல்றார் மத்தேயு 13:44. அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். நிலம் உங்களுடைய சரீரம். அந்த சரீரத்தில் இருக்கிற பொக்கிஷம் என்ன? உங்களுடைய ஆவி. அப்ப தேவன் எனக்குள்ள என்னத்தை கண்டடைஞ்சார், என்னத்தை அவர் பார்த்தார்? எனக்குள்ள ஒரு பொக்கிஷமா இருக்குதான். அப்ப இயேசு தனக்குரிய எல்லாவற்றையும் தங்க பட்டணத்தை விட்டு முத்துக்களான எல்லா விதமான அந்த வாசல்கள் எல்லாத்தையும் திறந்துட்டு என்கிட்ட வர வேண்டிய அவசியம் என்ன? என்கிட்ட அப்படி என்ன இருக்குது? அவர் வந்து எவ்வளவு பெரிய காரியங்கள், எவ்வளவு பெரிய கரையத்தை கொடுத்திருக்கிறார் இன்னைக்கு. ஸோ இப்போ இவ்வளோ பெரிய கரையம் எனக்குள்ள கொடுத்து எனக்குள்ள இருக்கிற ஒன்றை எடுக்கிறதுக்காக அவர் வருவாரானால் அப்போ என்கிட்ட எண்ணத்தை வச்சு அவர் அனுப்புனார். ஸோ உங்களை குறித்து ஒரு கடவுள் பெரியவர், அவர் சர்வ வல்லவர், அவர் நல்லவர், அவர் புனிதர், அவர் பரிசுத்தர், என்னென்ன வார்த்தை நல்ல வார்த்தைகள் இருக்குமோ எல்லாத்தையும் கடவுளுக்கு போடும்போது எல்லாரும் ஆமேன்னு சொல்லிடுறோம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்குள்ள ஒரு பொக்கிஷத்தை வச்சு அனுப்பியிருக்கிறார். நீங்கள் விலையேற பெற்றவர்களாக இருக்கிறீங்க. அதுக்காக அவர் கொடுத்தக்கூடிய விலக்கரையும் என்னன்னா தன்னுடைய ஜீவன், தன்னுடைய கடைசி ரத்தத்தை கொடுத்திருக்கிறார். மனுக்குலத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய அவ்வளவு பெரிய பொக்கிஷம் என்னவா இருக்குது? இந்த ஓமையை தான் பரலோக ராஜ்யத்தை குறிச்ச ஓமை இது சொல்றாரு. அந்த ஒரு நிலத்துல ஒரு பொக்கிஷம் இருக்குது, அந்த பொக்கிஷம் மறைஞ்சிருக்குது, யாருக்கும் தெரியல. ஆனா ஒருத்தருக்கு அது தெரிஞ்ச உடனே ராத்திரி பகல் அவருக்கு தூக்கம் வரல. எப்படியாவது அந்த நிலத்தை வாங்கி ஆகணும். ஏன்னா அதை வாங்கணும் அப்படின்னா அதுக்குள்ள இருக்கிற பொக்கிஷத்துக்கு நம்ம சுதந்திர வழியா மாற ஆரம்பிக்கிறோம்.
பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டதாக இருக்கிறது. அப்போ இயேசு நிலத்தை வாங்க வந்த ஆளாக இருக்கிறார். அந்த பொக்கிஷம் உங்களுக்குள்ள இருக்குது. அந்த பொக்கிஷத்தை தேவன் ஏற்கனவே உங்களுக்குள்ள வச்சு அனுப்பினார். எந்த சத்துரும் தெரியல, எந்த சத்துரும் அதை எடுத்து பயன்படுத்த முடியாது. நமக்கும் அது தெரியல. ஆகையினால தான் அவரை அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாகும். அப்போ உங்களுக்குள்ள ஏற்கனவே மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற அந்த பொக்கிஷம் இயேசுனுடைய கிரயத்தினால் அது இன்னைக்கு அது வாங்கப்பட்டதா இருக்கிறது. அப்போ உங்க ஆவி உங்க சரீரத்துக்குள்ள இருக்குது. இந்த சரீரம் வெளியில பார்க்கும்போது சாதாரண ஒரு மண்ணா தெரியுது, நிலமா தெரியுது. ஆகையினால்தான் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறான். புறமான மனிதன் நாளுக்கு நாள் அவன் பார்த்தீங்கன்னா பலவீனப்பட்டவனா தெரிந்தாலும் உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைங்க, கிறிஸ்தவர்கள், தேவ ராஜ்யத்தை தேடுறவன் உள்ளுக்குள்ள வல்லமையான ஆளாக இருக்கிறான், ஏற்கனவே இருக்கிறான். அந்த அறிவு நமக்கு வரும்படி அப்ப தேவன் ஒரு வீடு இல்லாதவரை போல பரலோகத்தை திறந்துட்டு தங்க பட்டணத்தை திறந்து ஒரு வீடு இல்லாதவரை போல அவர் இங்கே பூமியில நடந்து திரிகிறாரு. காரணம் என்னன்னா, உங்களை விலை கொடுத்து வாங்கும் போது அவர் உங்களுக்குள்ளாக வந்து வாசம் பண்ணுகிறார். எவ்வளவு பெரிய தேவன் தங்க பட்டணத்தை திறந்து பரலோகத்தையே வேணான்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள வந்து பூமியின் மண்ணினால் உண்டாக்கப்பட்ட ஒரு ஆவி மனிதனை தேடி ஆண்டவர் இந்த பூமிக்கு இறங்கி வர்றார். வாசிங்க எபேசியர் 1:17. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும். பரிசுத்தவான்களிடத்தில் தமக்குனா அவருக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரம். பரிசுத்தவான் யாரு? யாரு? யாரோ இல்ல. பரிசுத்த பவுல், பரிசுத்த பேதுரு, பரிசுத்த யோவான் அப்படியே போட்டு பழகிட்டோம். ஆனா வேதம் சொல்லுகிறது தேவனுடைய ரத்தத்தினாலே ஆண்டவர் உங்களை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். ஆகியனாலதான் உலகம் வந்து உங்களை பரிசுத்தம்னு சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. வேதத்தில் எழுதியிருக்கு, தேவனுடைய பார்வையில் நான் பரிசுத்தமானா இருக்கிறேன். எந்த விதமான அப்பழுக்கு இல்லாத இயேசுடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட தெய்வ பிள்ளை அன்னைக்கு நான் இருக்கிறதுனால இயேசுனுடைய நீதி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிறந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாவமே செய்யாத ஒரு ஆளை போல இல்ல, ஆளாகவே இன்னைக்கு தேவன் உங்கள் ஆவியிலே அப்படிப்பட்ட மாற்றங்களை அவர் உண்டு பண்ணி இருக்கிறார். அதனாலதான் அந்த தேவன் உங்களுக்குள்ள வந்து வாசம் பண்ண முடியும். அப்ப அந்த பரிசுத்தவானுக்குள்ள உங்களுக்குள்ள அவருக்கு ஒரு சுதந்திரம் இருக்குதான். சுதந்திரம்னா என்னது? இந்தியா ஒரு சுதந்திரம் உள்ள நாடு. அந்த சுதந்திரமா? சுதந்திரம் அப்படின்னா சொத்து இருக்குது. அவருக்கு உங்களிடத்துல பரிசுத்தவான்களிடத்துல ஒரு சொத்தை தேவன் உள்ள வச்சிருக்கிறாராம். அது என்னதென்று நீங்கள் அறியுறது. ஆண்டவரே, எனக்குள்ள உமக்கு தேவையான ஒண்ணு வச்சிருக்கிறீங்களே, அது என்னதுன்னு நான் பார்க்கும்படி என் கண்ணை திறந்துருங்க. இந்த ஜெபத்தை முடிக்கும் போது அப்படி ஜெபம் பண்ணி முடிக்கிறாரு. எனக்குள்ள தேவனுடைய சொத்து ஒண்ணு எனக்குள்ள வச்சு அனுப்பி இருக்கிறார். ஆகையினால நான் சாதாரண ஆள் கிடையாது. நான் இந்த பூமியில நீடித்த ஆயுளோடு கூட வாழ்ந்து ஆகணும், செழிப்போடு கூட தான் இருந்தாகணும், மனம் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு கூட இருந்தாகணும். ஏன்னா அந்த சொத்தை பாதுகாக்கக்கூடிய ஆள் நானா இருக்கிறேன். அப்ப தேவன் உங்களுக்குள்ள வச்சு அனுப்ப. அதனாலதான் இந்த ஜாதி, படிப்பு, அழகு, திறமை இதெல்லாம் வச்சு அதெல்லாம் மூடிடக்கூடாது. தெய்வத்துடைய சொத்தை கண்டுபிடிச்சு அவர் வாங்குறதுக்கு உங்களை ஒண்ணுமே செய்ய சொல்லல. அவர் எல்லாவற்றையும் செஞ்சு விளக்கரையும் கொடுத்து இன்னைக்கு தேவன் உங்களை வாங்கி இருக்கிறார். அப்ப உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் உங்க எதிர்காலத்திற்கு, உங்க தலைமுறைக்கும், எல்லா சந்ததிக்கு வேண்டிய ஒன்றை உருவாக்கக்கூடிய, உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு இடமாக தேவன் அந்த சொத்தை பார்க்கிறார். அதுதான் உங்களுடைய மறுபடி பிறந்திருக்கிற ஆவியா இருக்கிறது. 1 கொரிந்தியர் 6:20. கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்னா பணம் கொடுத்து உங்களை ஒருத்தர் வாங்கி இருக்கிறார். இப்ப பொக்கிஷன் நிலத்தில் இருக்குது, டைரக்டா போய் பொக்கிஷத்தை எடுக்க முடியாது. அதனால என்ன பண்றாங்க? நிலத்தை வாங்குறாங்க. முதல்ல ஆண்டவர் உங்களை சரீரத்தோடு கூட அவர் வாங்கி இருக்கிறார். ஆகையினாலதான் சரீரம் கர்த்தருக்குரியது. நீங்க சாப்பிடலாம், நீங்க வேலை பார்க்கலாம், நீங்க ஆனா எல்லாமே கர்த்தருக்காக செய்யும்படி. குடும்பம் நடத்தலாம், பிள்ளையை பெற்றுக்கலாம், இந்த பூமியில பிள்ளைக்காக வாழலாம், தொழில் செய்யலாம்,
வீட்டில் நீங்க செய்யற வேலையா இருக்கட்டும், சமுதாயத்தில் செய்யற வேலையா இருக்கட்டும், அனைத்தும் கர்த்தருக்காக செய்யும்படி தான் அந்த சரீரத்தை ஆண்டவர் உங்க கையில கொடுத்திருக்கிறார். ஆகையினாலதான் நான் கிரயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிறேன். இதுக்கு முன்னால நான் பிசாசனுடைய கையில இருந்தேன். அவன் இஷ்டப்படி, அவன் நோக்கத்தின்படி பாவம் செய்யணும், செஞ்சு ஆகணும். தரித்திரத்திலே வியாதியிலே படுத்து கிடந்தேன். எதுக்கு வல்லம் இல்லாம இருந்தேன். தலைவிதின்னு சொல்லியே வாழ்ந்து கொண்டிருந்தேன். என்னைக்கு இந்த இயேசு இடத்துல வந்தனோ, என்னை அவர் ரத்தத்தை சிந்தி விளக்கரையும் கொடுத்து இன்னைக்கு என்னை வாங்கி இருக்கிறார். இன்னைக்கு என்னுடைய ஆவியை மாத்திரம் வாங்கல, உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? நிலத்தை அவர் வாங்கி இருக்கிறார். நிலத்தை வாங்கினா தான் நிலத்துக்குள்ள இருக்கிற பொக்கிஷத்துக்கு அவர் சொந்தக்காரராக மாற முடியும். பரிசுத்தவான்களிடத்தில் அவருக்கு இருக்கிற சுதந்திரம். அப்ப சரீரத்தை நல்லா வச்சுக்கிறணும். ஏன்னா இது தேவனுக்குரியது. வியாதி இருக்கக்கூடாது, நல்லா சாப்பிடணும், நல்லா உடுத்தணும், நல்ல வீட்டில் தங்கணும், சுகாதாரமான சூழ்நிலைக்குள்ள இருக்கணும். இதெல்லாம் விசுவாசிக்கலாம். ஏன்? நான் தேவனால் கிரயத்திற்கு கொள்ளப்பட்டவனாய் இருக்கிறேன். இந்த பூமியில எது இதெல்லாம் சிறந்ததோ எல்லாவற்றையுமே நான் அனுபவிக்கும்படி தேவன் எனக்கு தந்திருக்கிறார். ஆனா என்னைய அவர் அனுபவிக்கிறதுக்கு நான் விட்டு கொடுக்கிறது. அதான் தேவ ராஜ்யத்தை தேடுறது. ஆவிக்குள்ளாக ஆவியானவரை நீங்க வாங்க, இடத்தை ஒதுக்குறோமா, நேரத்தை கொடுக்க முடியுதா நம்மால? எனி டைம் பிஸி. தெய்வ ராஜ்யம் தேவனுக்குன்னு எனக்குன்னு ஒரு டயத்தை ஏற்படுத்துறது. அப்ப ஆண்டவன் எனக்குள்ளாக புதைந்து கிடக்கக்கூடிய அந்த காரியங்கள், அந்த பொக்கிஷங்களை வெளியே கொண்டு வருவதற்காகவே தேவ ராஜ்யத்தை தேட சொல்ற. நான் தேடி போகும்போது அவர் இறங்கி எனக்குள்ள ஆளுகை செய்யும் போது, அவர் விரும்புகிற காரியங்களை எனக்குள்ள செய்யும் போதே அவர் ஒளிச்சு வச்ச காரியம் மறைந்திருக்கிற அந்த பொக்கிஷங்கள் வெளிப்பட ஆரம்பிக்குது. இந்த உலகத்துக்கு கனி கொடுக்கிறவனாக, தேவனுக்கு கனி கொடுக்கிறவனாக, ஆற்றல் மிக்கவனாக, திறமை மிக்க, யாரும் செய்ய முடியாத காரியங்களை செய்யக்கூடிய வல்லமை மிக்கவனாக தேவன் நம்மளை அதுக்கு தான் ஆண்டவர் அழைக்கிறாரு. ஒழிய எனி டைம் உலகம் போல சிரிச்சிடாத, உலகம் போல சந்தோஷமா இருந்துடக்கூடாது, எனி டைம் முனிவர் மாதிரியே உட்காந்து, துறவி மாதிரியே வந்து உட்காந்துக்க. ஆண்டவர் சொல்ற எல்லா ஊமையிலும் பாருங்களேன், எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா விருந்து வந்துடுது, ஆடம்பரமான கொண்டாட்டமா இருக்குது. கெட்டகுமாரன் வீட்டுக்கு வர்றான், ஏன்னா அது ஒரு இளவு வீடு மாதிரி தான். எப்படி மாத்திட்டார் அதை? பீஃபை போட சொல்றாரு, விருந்து போட சொல்றாரு, டிஜேவை புக் பண்றாரு. எனி டைம் உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரே மியூசிக் சவுண்டு கேட்க முடியல அவனால் அண்ணங்காரனுக்கு. ஏன்னா உள்ளுக்குள்ள அப்படி குழாயை கட்டிட்டாரு. ஒரு காணாம போன ஒரு வெள்ளிக்காசை கண்டுபிடிக்கிறா, என்னோடு கூட வந்து சந்தோஷமாயிருங்கள். காணாமல் போன ஆடை கண்டுபிடிச்சா, என்னோடு கூட வந்து சந்தோஷமாயிருங்கள். அவர் சொல்ற எல்லா ஓமையினுடைய முடிவு பார்த்தீங்கன்னா கலப்பலா தான் இருக்குது. அப்ப அவருடைய உள்ளம் பார்த்தீங்கன்னா நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. ஆண்டவர் இப்படி முறைச்சு பார்த்துட்டு இருக்கிறது போல. கடவுள் வேற லெவல்ல இருக்கிறாருங்க. நீங்க வாங்க வெள்ளிக்கிழமை பார்க்கலாம். வேற மண்டலத்தில் இருந்து அவர் வேலை செய்யும் போது நம்ம அவரை வேற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த தெய்வத்தை குறித்து இருக்கிற பயம் விளக்கப்படணும். அதான் சத்தியத்தை அறிகிற அறிவு. அப்ப மனிதனுடைய ஆவி தேவனுடைய பொக்கிஷமா இருக்குது. ஆனா மனுஷன் பாவத்தில் இருக்கிறனால அந்த ஆவியை நான் போய் தங்கி வாசம் பண்ணக்கூடிய ஒரு இடமா இருக்கணும்னு சொல்லி ஆயத்தப்படுத்தணுமே. அப்ப அதுக்காக என்ன செய்யறது? அந்த அவன் பாவத்தை முதல்ல எடுக்கணும். எடுத்தா தான் நான் உள்ள போய் உட்கார முடியும். அப்ப எடுக்கிறதுக்கு என்ன செய்யறது? நான் இறங்கி போகணும். ஒரு தேவன் இந்த பூமியில மனிதனா இறங்கி வர்றது எவ்வளவு பெரிய அவமானம். அந்த அவமானம் பரவாயில்ல, ஏன்னா அது பொக்கிஷம். தனக்குரிய எல்லாவற்றையும் விற்று மகிமையை இழந்தாரு, கௌரவத்தை இழந்தாரு, மானத்தை இழந்து இந்த பூமிக்கு இறங்கி வந்து சிலுவையில தான் உண்டாக்கின மனுஷனாலே அடிக்கப்படுறார். தாடி மயிரை பிடுங்கினார்கள் போட்டு காரி அவர் மூஞ்சில உமிழ்ந்தார்கள். உமிழ்ந்தார்கள்னா டீசெண்டா சொல்றோம், காரி துப்புனா. தான் உண்டாக்கின மனுஷனை தன்னை நிர்வாணமாக்கி தலையில முள்முடியை வச்சு அடிச்சு இறக்கி சிலுவையில கட்டி எல்லாம் விளக்கறையும். அதனாலதான் எபிரேயர் 12:1 போட்டிருக்கு, தமக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு இந்த அவமானத்தை எண்ணாமல். தனக்கு முன்னால என்ன சந்தோஷம் இருக்கு? இந்த நிலத்தை வாங்குறதுக்கு என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நான் வித்துறேன். வித்தா அந்த நிலத்தை என்னால வாங்க முடியும், நான் வாங்கிடுறேன். ஏன்னா அதுக்குள்ள எனக்கு தேவையான ஒரு பொக்கிஷம், எனக்கு தேவையான சொத்து இங்க இருக்குது. இப்படித்தான் இயேசு உங்களுக்காக விலக்கரியத்தை கொடுத்தார். இன்னைக்கு உங்களை வேற வாங்கி இருக்கிறார். ஆனா வாங்கப்பட்ட நிலத்துக்கு இன்னைக்கு ஒரு அறிவு வேணும். நான் தேவனுடையவனாய் இருக்கிறேன். என் மனசு போனபடி நான் வாழ முடியாது, வாழக்கூடாது. ஏன்னா இத்தனை ஆண்டு காலம் அப்படி வாழ்ந்துட்டேன். சத்துருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை, அவன் கொடுத்த ஒரு பாவத்தில் தந்த ஒரு சந்தோஷம், ஒரு இன்பம், இது எல்லாவற்றிலிருந்து ஆண்டவர் என்னை இன்னைக்கு விடுதலை ஆக்கி இருக்கிறார்.
பாவத்தை செய்யறதுக்கு ஒரு ஆசையை தூண்டிடுறான் பாருங்க. எப்படியாவது செய்யணும், எப்படியாவது அதை அடைஞ்சிடணும், எப்படியாவது ஒரு நாளாவது அதை செஞ்சுட்டாவது அடுத்த நாள் சாகுன்னா நான் செத்து போயிடுவேன், அப்படிலாம் பேசுறான். ஒரே ஒரு நாள் மாத்திரம் அது மட்டும் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நாளை கழிச்சு நீ செத்துருனா செத்துறதுக்கு நான் ரெடி. பாவத்தை குறித்து அவ்வளவு ஒரு வேட்க ஆசை. ஆண்டவர் சொல்றாரு, சாகாத, பாவத்திலிருந்து உன்னை விடுதலை ஆக்கிடுறேன், வாழ்நாள் முழுசும் நீ சந்தோஷமா, அதை விட அதிகமான சந்தோஷத்துல நீ வாழும்படி நீ அழைக்கப்பட்டிருக்கிற. எங்க? பரலோகத்துல, இங்க பூமியில. அப்ப ஆண்டவர் என் பொக்கிஷத்தை, இந்த ஆவியை மீட்டெடுக்கிறதுக்கு அவர் கரையும் கொடுக்க வேண்டியிருந்தது. இயேசு சிலுவையில் வந்து தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் கொடுத்தார். அப்ப ஆண்டவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால என்னை வாங்கியிருப்பாரானால் இன்னைக்கு நான் அவருக்கு சொந்தமானவன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் தான் எனக்குள்ள வந்து குடியிருந்து என்னை இந்த பூமியில அவர் நடத்தணும். அவர் தான் என்னைய ஆளுகை செய்யக்கூடிய ராஜாவா இருக்கிறார். அவருக்கு எல்லா விதமான தகுதியும் இருக்கு என்னை நடத்துறதுக்கு, விட்டு கொடுக்கிறது. ஆண்டவர் என்னை எல்லாவற்றையும் உருவாக்கக்கூடிய ஒரு தோட்டமாக இன்னைக்கு நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். ஆதியாமத்தில் பார்த்தீங்கன்னா, ஆதியாமம் 1, 2, 3 பார்த்தீங்கன்னா தேவனுடைய பரிபூர்ணமான இந்த சித்தம் இங்கே வெளிப்பட ஆரம்பிக்குது. வாசிங்க ஆதியாமம் 2:8. தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை அவர் தான் உண்டாக்கினார். அவர் ஆதாம் வந்து ஜெபம் பண்ணிலாம் கேட்கல, ஆண்டவரே எனக்கு ஒரு தோட்டம் இருந்தால் நல்லா இருக்கும், அந்த தோட்டத்தில் இப்படிலாம் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி. ஆதாமுக்கே தெரியாது, இன்னைக்கு உங்களுக்கே தெரியாது. அளவற்ற அந்த ஐஸ்வர்யம், அளவற்ற அந்த செழிப்புக்கு நீங்க போகணும். அந்த வார்த்தையை ஏன் ஆண்டவர் இப்படி சொல்றாருன்னா, நீங்க ஜெபம் பண்ணி அதுக்கெல்லாம் வரல. ஆண்டவரே எனக்கு ஒரு நாளைக்கு குடும்பம் நடத்துக்கு ஒரு 500 ரூபா, ஒரு 550 ரூபா கிடைச்சா போதுன்னு தான் நம்ம நினைச்சிருப்போம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அளவற்ற அந்த ஐஸ்வர்யம் இன்றைக்கு இருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்கு உங்களை பெருகச் செய்கிற உன் தேவனாகிய கர்த்தர் நான். அப்ப அதெல்லாம் ஆதாம் தோட்டத்தை கேட்கவே இல்லை, ஏதேன் தோட்டத்தை கேட்கவே இல்லை. தேவனே உருவாக்குறார். ஏன்னா இது தேவனுடைய சித்தம், மனிதன் அப்படித்தான் வாழணும். அப்ப அந்த தோட்டத்தில் தேவன் வைத்திருந்த எல்லா நன்மைகளும் அந்த தோட்டத்துக்குள்ள இருந்தது. இன்னைக்கு இருக்கிற உலகத்தை வச்சு இந்த தெய்வத்தை கணக்கு போடக்கூடாது. கடவுள் உண்மையிலே இருந்தா ஏன் இப்படிலாம் நடக்குது பாருங்க. மழை சரிவுல இத்தனை பேர் செத்து போயிட்டான், வெள்ள பாதிப்புல எத்தனை பேர் போயிடுச்சு, பூகம்பம், எரிமலை வெடிக்குது, நாட்டுக்கு நாடு யுத்தம் நடக்குது. அந்த பச்சை குழந்தைலாம் என்ன பண்ணுச்சு? இது தேவன் உண்டாக்கின பூமி இல்ல. ஒரிஜினலுக்கு போகணும்னா ஆதியாமம் 1, 2 போய் பாருங்க. ஆண்டவர் பார்த்து பார்த்து உண்டாக்கினார். அப்ப ஏன் இன்னைக்கு இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு? அதுக்கு தான் சத்தி தெரிகிற அறிவு, அதுக்கு தான் சபை, அதுக்கு தான் பிரசங்கம். அப்ப ஏன் இது? இந்த கேள்விக்கெல்லாம் நமக்கு பதில் தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருந்து நமக்கு வருது. ஆதியாமம் 2:9. தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலவுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவில் ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பேர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். 9ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமும். புசிக்கிறதுக்கு நல்லா இருந்தா போதாதா? அது ஏன் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும்? வச்சது தேவன். இதெல்லாம் நீங்களும் கேட்கல, நானும் கேட்கல, ஆதாமும் கேட்கல. இதெல்லாம் தேவனுடைய ஆசை பாருங்க. இன்னைக்கு மாம்பழம் இருக்குது, அதையும் அந்த வடிவத்தில் வைக்கணும். எதையாவது ஒன்று மொக்கையா, எல்லாம் மாம்பழம் தானே, நீங்க திங்கிறதுக்கு அது நல்லா இருந்தா போதாதா? உடம்புக்கு நல்லா இருந்தா போதாதா? அதையும் அந்த வடிவத்தில் அதை கொண்டு வந்து பார்க்கறதுக்கு அழகா இருக்குல்ல. வாழைப்பழம் இருக்கு, அது விசாரிட்டி 1 அடி 2 அடிக்கு நீளமா வச்சிருக்கலாம் இல்லையா? வாழைப்பழம் தானே, வயிறு நிறைஞ்ச போதும்ல. தேவன் அப்படி இல்லையா, அவன் பார்வைக்கு அழகா இருக்கணும். அந்த அழகை பார்த்து இவன் சாப்பிட்றதுக்கு ஓடி வரணும். புரியுதுங்களா? தேவன் எங்க இருந்து வேலை செய்யறாரு. அதனாலதான் ஆதியாகமம் 1, 2 சும்மா விட்டுற முடியாது. பார்வைக்கு அழகும். உங்க வாழ்க்கையில எல்லாமே, நீங்க அழகா இருக்கணும், உங்க வீடு அழகா இருக்கணும், வீட்டுக்கு வெளியில உங்க வாழ்க்கை அழகா இருக்கணும், பிள்ளைங்கள் அழகா இருக்கணும். பார்வைக்கு அழகு. அதை பார்த்தா அதை அனுபவிக்கணும்னு சொல்லியுமே ஓடி வரணும், சாப்பிட்றதுக்கு ஓடி வரணும். ஆக்கி வச்சாச்சு அள்ளி போட்டுட்டு போன்ற மாதிரி இருக்கக்கூடாது.
உப்பு இருக்குது, உரப்பு இருக்குது, புளிப்பு இருக்குல்ல, அள்ளி போட்டுட்டு முழுங்கிட்டு போயிரு அப்படின்னு இல்லை. அது உள்ளுக்குள்ள அந்த ருசி மொட்டுகள் இந்த நாக்கில் வச்சிருக்காரு இல்லையா. கசப்புனா கண்டுபிடிக்க தெரியுது, இனிப்புனா கண்டுபிடிக்க தெரியுது, உரப்புனா உப்புன்னா அதிகமாயிடுச்சுன்னா வச்சது யாரு? அது சாட்டி ஒரு தகரத்தை வச்ச மாதிரி நாக்க வச்சிருந்தா உள்ள போட்டுட்டு அது சாட்டி முழுங்கிட்டு தண்ணி ஊற்றிட்டு போயிடலாம்ல. அதை வச்சிருக்கிறாருன்னா அப்படி அனுபவிச்சு சாப்பிடக்கூடிய எல்லா காரியத்தையும் அவர் ஆயத்தப்படுத்தி வச்சுட்டு தான் முதல்ல உங்களுக்குள்ள நாக்குல ருசியவே வச்சிருக்கிறார். ஆகையினாலதான் இந்த தெய்வம் எங்கிருந்து வேலை செய்யறாரு, உங்களை எப்படிலாம் ரசிச்சு ரசிச்சு அவர் உண்டாக்கி இருப்பார். ஆகையினாலதான் கண்ணுக்கும் நல்லா இருக்கணும். நம்ம வாழ்ற நினைச்சு பாருங்க, போய் சர்ச்சை முடிச்சு வெளியில போறீங்க, எல்லா மரமும் நல்ல செக்கச்சவேர்னு பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்கு. எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க உங்க கண்ணுக்கு? வானத்தை பார்க்கும்போது அப்படியே சகப்பா தெரியுது. வாழ முடியுமா என்ன? நீல நிறத்தில் வச்சாரு, ஏன்னா என் கண்ணுக்கு அதுதான் குளிர்ச்சி. இலைய பச்சையா வச்சாரு, ஏன்னா எனக்கு அதுதான் நன்மை. ரசிக்கணும். நமக்கு அதுக்கெல்லாம் டைமே இல்லை, ஓடிக்கிட்டே இருக்கிறது சாபம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலவுமான இப்படிப்பட்ட ஒரு தோட்டத்தில் இருந்து, ஏன்னா இது மாடலா வைக்கிறார். ஏன்னா இதுதான் பூமி முழுவதும் வரணும். எப்ப ஏதேன்கிறது ஒரு விதை ஆதாம் கையில கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட காரியத்தை உன் வாழ்க்கையை மாத்திக்க. ஒரு வீட்டை கட்டுறீங்களா, என்னமோ 4 பிள்ளைங்க இருக்குது, காலை நீட்டி மடக்கிறது பரவாயில்ல, காலை நீட்டி மடக்கணுங்களும் நாங்க மடக்கிக்கிட்டே தூங்கிக்கிறோம், நீட்டுறது கூட பரவாயில்ல, இடம் இல்லாட்டாலும் பரவாயில்ல. பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலம் அப்படின்னா நீங்க கண்ணுக்கும் நல்லா இருக்கணும், உங்க வாழ்க்கைக்கு நலமாவும் இருக்கணும். விசாலமான அந்த எல்லையை பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தை கொண்டு போய் சேர்க்கவே நான் இறங்கினேன். அப்ப கிறிஸ்துவர்களை நீங்க தெய்வத்தை தேடி வந்திருக்கிறீங்க அப்படின்னு அந்த தெய்வம் உங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் வச்சிருக்கிறார். எப்படி உன்னை அந்த வாழ்க்கைக்குள்ள கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் நான் விட போறது இல்லை. அதனால நீங்க நல்லா இருக்குன்னு நீங்க நினைக்கிறத விட நீங்க நல்லா இருக்கணும்னு உங்களை உண்டாக்குனவர், உங்களை அழைத்தவர் அதிகமாக எதிர்பார்க்கிறார். அதுக்காக தான் இந்த சத்தத்தெல்லாம் பேசுறாரு. உங்க கண்ணை திறந்து பாரு, நான் தான் இதெல்லாம் உண்டாக்கிறேன், அழகா இருக்கும்படி நான் தான் உண்டாக்கி இருக்கிறேன். சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த அழகுனாலே கெட்ட வார்த்தை, அழகுனாலே கெட்ட வார்த்தை. அழகா இருக்கணும். அதுக்காக எனி டைம் பார்த்தீங்கன்னா அழகுக்கேன்னு ஓடிடக்கூடாது. எது அழகுன்றதை முதல்ல கண்டுபிடிக்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் முதல்ல எனக்கு உள்ளான மனுஷனுக்குள்ள அழகு. இது வரும்பொழுது வெளியில அழகு வந்துடும். இதனால நாங்கள் பவுடர் போடுறதில்ல, நாங்கள் தலைக்கு எண்ணெய் வைக்க மாட்டோம், நாங்கள் தலையெல்லாம் சடை போட மாட்டோம், ஏன்னா அது அழகு ஆண்டவருக்கு பிடிக்காது. சரி, ஆண்டவருக்கு பிடிக்காது, இப்போ எங்களுக்கு பிடிக்கணுமே பார்க்கறதுக்கு. பக்கத்தில் நாங்கள்ல இருக்கிறோம், கொஞ்சம் பவுடர் கூட போட்டு கொஞ்சம் பார்க்கறதுக்கு லட்சணமா, அட்லீஸ்ட் உங்களுக்காவது பார்க்கறதுக்கு லட்சணமா தெரியணும்ல, ஒரு கான்ஃபிடென்ட் வரும்ல கண்ணாடிக்கு முன்னால் போய் நிற்கும் போது. அழகு தேவனிடத்திலிருந்து வந்தது, கெட்ட வார்த்தை கிடையாது, அது தேவனுடைய ஆசை. 10வது வசனம், தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பேர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். அப்ப தேவன் தங்கம் விரிச்சு அங்கே ரோடா போட்டிருக்கிற தங்க பட்டணத்துல அவர் மாத்திரம் வாழல, மனிதர்களாகிய நாமளும் தங்க பட்டணத்துல வாழும்படி தான் ஆண்டவர் உண்டாக்கினார். இன்னைக்கு ஆதாம் எவ்வளவு இருக்கிறாங்க, பொண்ணு பார்த்தீங்கன்னாக்க கோதுமை நெல் விளையிற மாதிரி இன்னைக்கு விளைஞ்சிட்டு இருந்திருக்குது. என்ன பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கழுத்துல காதுல எவ்வளவுதான் எடுத்து போட்டிருப்பாங்க இல்லையா? அப்ப எடுத்தாச்சு, மாட்டியாச்சு காதுல, மீதி இருக்குது கட்டி கட்டியா கையில இருக்குது. என்ன நினைச்சிருப்பாங்க? இதை வச்சு என்னத்தை செய்ய இல்ல, தூர போட்டு பிள்ளைங்க அது மேல ஏறி நடந்திருக்கும் இல்லையா? அப்ப அவர் மாத்திரம் நடக்கல, நம்மளையும் அப்படித்தான் அவர் நடக்க வச்சார். அப்ப இன்னைக்கு தங்கம் இங்க இருக்குது, பரலோகத்துல இருந்தா தங்கம் இறங்கி வருது. ஏற்கனவே பூமியில இருக்குது, பாவத்து நிமித்தமா கொஞ்சம் மண் ஏறி போய் புழுதி ஏறி போய் கொஞ்சம் ஜுரங்கத்துக்குள்ள போன மாதிரி இருக்கு, விளையல. ஆனா உங்க காலுக்கு கீழே ஏற்கனவே இருக்குது, இப்பவும் அந்த நிலையில தான் இருக்கிறீங்க. ஆகிய நடந்த பொண்ணுன்னு நாங்க பரலோகத்துல போய் அந்த பொண்ணை பார்த்துக்கிறோன்றது இல்லை, ஏற்கனவே இருக்கிறது. என் தேவன் என்னை அப்படி ஒரு விலை மதிக்க முடியாதவனாக என்னை உண்டாக்கி இருக்கிறார். நான் வாழ்கிற அந்த பூமி தேவனால் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பரலோகம். ஆண்டவர் பூமி கற்ப வேதனைப்படுது, பூமி கற்ப வேதனைப்படுது. என்னைக்கு ஆண்டவர் வந்து விடுதலையாக்குவாரோ, பூமி எல்லாம் கலிகாலமாகி போச்சு, பூமி எல்லாம் பிசாசு கையில போயிடுச்சு,
உலகத்துக்கு அதிபதி அவன் தான் அவன் தானே சொல்லி சொல்லி சலிச்சு போச்சு பாருங்க. உலகத்துக்கு அதிபதி பிசாசு கிடையாது. உலகத்துக்கு அதிபதி நீங்களும் நானுமா தான் இருக்கிறோம். ஆமே, நீங்களும் நானும் தான் இந்த உலகத்துக்கு அதிபதி. என்ன நடக்கணுங்கிறத நம்ம தான் சொல்லணும். நியூஸ்ல அதை போட்டாங்க, நியூஸ்ல இதை சொல்லிட்டாங்க. நியூஸுக்கு கண்டென்ட் கொடுக்க வேண்டிய ஆட்களே நம்ம தான். புரியுதுங்களா? ஹெட்லைன் ஐயா நீங்க சொல்லுங்க இன்னைக்கு நாங்க என்ன எழுதட்டும் சொல்லி அப்படி வர வேண்டிய ஆட்கள் நம்ம நியூஸ்ல யாரோ ஒருத்தன் சொன்னதை உட்காந்துட்டு அதை 10 பேர்கிட்ட அன்னைக்கு ஃபுல்லா பேசிட்டு அப்படி ஆக போதான் இப்படி ஆக போதான். ராஜாக்களா இன்னைக்கு தேவன் நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். அர்த்தம் என்ன? அனுதினமும் காலையிலேயே பார்த்தீங்கன்னா எல்லா நிருபர்களும் உங்க வீட்டு வாசல் வந்து நின்று ஐயா நீங்க என்ன சொல்றீங்க இன்னைக்கு அப்படி வரணும். அவ்வளவு ஒரு இன்ஃப்ளூன்ஸான ஆட்களாகத்தான் ஆண்டவர் நம்மளை பார்க்குறாரு. நமக்கு தான் அந்த அறிவு வேணும். நம்ம ஓடுற நியூஸையே பார்த்துட்டு இப்படி இருக்குதான், விலைவாசி இப்படி போதான், சிலிண்டர் விலை ஏறப்போகுது, பெட்ரோல் விலை ஏறப்போகுது, தங்கம் இன்னும் உச்சத்துக்கு போயிருமா. அதனால பிள்ளைங்களுக்கெல்லாம் இனிமேல் ரோஸ் கோல்டு வாங்க பழகிக்கங்க. கொஞ்சம் இனிமேல் ரோஸ் கோல்டும் விலை ஏறப்போகுது, இப்பவே அள்ளி குவிச்சு வச்சுக்க. நம்ம தான் நியூஸை உருவாக்குறவர்களாக இருக்கணும். எலிசாட்ட போய் கேட்குறாங்க, பெருத்த பஞ்சம் சமாரிய தேசத்தில், கழுது தலையே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விலை கொடுத்து வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு ஓம் பிள்ளையை அவிச்சுத்துமோ நாளைக்கு ஏன் பிள்ளையை அவிச்சுத்துமோன்ற அளவுக்கு பஞ்சம் கொடிதான் இருக்கு. எலிசாட்ட இந்த நியூஸை கொண்டு போனா எலிசா இப்ப வேற ஒரு நியூஸ் சொல்றாரு, நாளைக்கு இன்னும் 24 மணி நேரத்தில் இந்த பஞ்சம் தலைகீழாக மாறப்போகுது. 24 மணி நேரத்தில். தெய்வ மனுஷன் சொன்ன நியூஸ் பாருங்க, எவனும் நம்ப மாட்டான். நீங்க சொல்றது யாருமே நம்ப மாட்டான். அதனால டிவிலையும் போட மாட்டான். ஆனா நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும், அது நடந்து கொண்டே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் இந்த ஆள் சொல்றது எல்லாமே நடந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லி தேடி வர வைப்பாங்க. நம் ராஜாக்களா இருக்கிறோம். அப்ப ஆண்டவர் இப்படிப்பட்ட நிலத்தை உண்டாக்கினார். உண்டாக்கிட்டு அப்படியே விட்டுறல. 15ஆம் வசனம், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஏன் அதை பண்படுத்தணும், ஏன் அதை காக்கணும்? அது ஆண்டவர் தான் உண்டாக்கிட்டாரு, அது அப்படியே அவரே பார்த்துக்கலாமே. ஆண்டவர் சொல்றாரு, நான் உண்டாக்கி உன் கையில கொடுத்துட்டேன், இதை மாடலை வச்சுக்க, இந்த மாடலை அழிஞ்சிராம பார்த்துக்க. ஏன்னா இதை பார்த்து பார்த்து தான் அடுத்தடுத்து வரப்போற அந்த சந்ததி இந்த பூமி முழுவதையும் ஏதேனாய் மாற்ற போகுது. அப்ப ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை கொடுத்துருப்பாரானால், என் வாழ்க்கையில ஒரு நன்மையை செஞ்சிருப்பாரானால், அதை பண்படுத்தி பாதுகாக்கும் போது, பண்படுத்தி அப்படின்னா அதை இன்னும் அழகாக்குறது. கடவுளே ஏற்கனவே அழகாக்கி இருக்கிறாரு, அழகா இருக்கிறது இன்னும் அழகாக்குறது. பண்படுத்தி கல்டிவேட் பண்ணத அந்த ஆற்றல் உனக்குள்ள இருக்கு, அந்த அபிஷேகம் உனக்குள்ள இருக்குது. பாதுகாத்துக்க தீமையிலிருந்து. ஏன் சத்துரு உள்ள விட்டுறாத, பொல்லாப்பு உள்ள வந்துடக்கூடாது. ஏன்னா இது மாடல், ஒரிஜினல் பீஸு. இதை பார்த்து பார்த்தே தான் மற்றதை உருவாக்கிடலாம். அதனால இந்த டெய்லர்ட்டெல்லாம் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு போகிறாங்க, கொடுக்குறோம் இல்லையா, அளவு சட்டைன்னு ஒன்று கொடுப்பாங்கல்ல. என்னது, அவங்க ஏற்கனவே போட்டு பார்த்து ஓகே எனக்கு ஃபிட்டாக இருக்கு, இதே மாதிரி அந்த மாடல். இப்போ வாங்குற டெய்லரு இவங்க இதே ஒன்று தப்பாக தைச்சிட்டு அளவு ஒன்று கொடுத்தாங்களே, ஐயோ இது தப்பாக போச்சு, இதையும் கட் பண்ணி நம்ம தச்சதுக்கு ஏற்ற மாதிரி இந்த அளவு சட்டையும் மாற்றி தச்சலன்னு சொல்லி தச்சு வச்சா எப்படி இருக்கும்? அப்படித்தான் இன்னைக்கு பூமியை மனுஷன் ஆக்கி வச்சுட்டான். இதுதான் கடவுளுடைய சித்தம், இதுதான் கடவுளுடைய சித்தம், இருக்கிறது போதுன்னு சொல்லி வாழ பழகிக்க. தருத்திரத்தை மனுஷன் பார்த்தீங்க, இதுதான் கடவுள் உண்டாக்கணுங்கிற மாதிரி மாடல் காட்டிட்டான். அடுத்த தலைமுறைக்கு மாடலே காணாம். எது மாடல் ஆயிடுச்சு? இவன் உருவாக்கி வச்சதுதான் இப்போ மாடலாக இருக்குது. ஆகையினால தான் உன் இருதயத்தை காத்துக்கொள். அடுத்து சொல்றாரு, ஏதேனுக்குள்ள இருந்துதான் பூமி முழுவதுக்கும் இப்ப சப்ளை ஆக போகுது. அதனால அதை பத்திரமா வச்சுக்க, விட்டுறாத, அதை இன்னும் பண்படுத்திக்க. சூப்பராயிரும். உன் வாழ்க்கைக்கு தேவையான சுகம், பலன், ஆரோக்கியம், ஐஸ்வர்யத்தினுடைய ஊற்று உனக்குள்ள இருக்குது. உன்னை ஒரு நன்மைகளை உருவாக்குறவனா நான் உன்னை உருவாக்கி இருக்கிறேன். நன்மையில வாழ்றவனா இல்ல, எனி டைம் என்கிட்டயே வந்து நன்மை வாங்கும்படி நான் உன்னை வைக்கல. நன்மைகளை உருவாக்குகிற ஒரு பிறப்பிடமாக நான் உன்னை வச்சிருக்கிறேன். இந்த பூமிக்கு யாராவது ஒருத்தன் என் ஜபத்துக்கு வந்தாலும் நான் உங்ககிட்ட நடத்தணும். அன்னைகளுடைய ஜபத்துக்கு நான் உன்னை பதிலாக வைக்கிறேன்னு சொல்லிதான் ஆண்டவர் உங்க ஆவியை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். இன்னைக்கு உங்க ஆவி மனிதனுக்குள்ளாக இருந்து செய்யப்பட வேண்டிய நன்மை ஒரு வைராக்கியத்தோடு கூட, நான் இந்த பூமியில தேவன் உருவாக்கின மனுஷனை போல வாழ போறேன், தேவ ராஜ்யத்தை தேடுகிற மூலமா எனக்கு அது சாத்தியமாகுது தீர்மானிக்கிறது பாருங்க. அப்ப பூலோகத்தினுடைய ஆசீர்வாதத்தை ஏதேன் தோட்டத்தோடு கூட கனெக்ட் பண்ணி வச்சிருந்தாரு.
பரலோகத்திலிருந்து வருகிற நன்மையும் பூமியும் ஒன்னாய் கனெக்ட் பண்ற இடம் ஏதேனா இருந்தது. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? ஆதியாகமம் 3:1. ஆகையினாலதான் பிசாசுக்கு பார்த்தீங்கன்னா வேற எதுவும் பெருசா தெரியல. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? தோட்டம் தான் அவனுடைய மேட்ரு. ஏன்? இதுதான் மாடல். இவன் இந்த மாடல்ல இருந்து வெளியில தள்ளிட்டோம் அப்படின்னா எப்படி வாழனே தெரியாது, குழம்பி போயிடுவான். வாழ்க்கை வாழவே இவனுக்கு தெரியாது. அப்ப மாடல்ல இருந்து இவனை வெளியில தள்ளணும். வேலை செய்ய ஆரம்பிச்சான் மனிதன் பாவத்தின் நிமித்தமாக. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தோட்டம் அடைக்கப்பட்டது. ஆனா ஆண்டவர் இந்த தோட்டத்துக்குள்ள தான் 8வது வசனத்துல பார்த்தீங்கன்னா பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தேவன் உலாவ அந்த இடத்துல வாக்கிங் போற மாதிரி உள்ள வந்திருக்கிறார். ஏதேன் தோட்டத்துக்குள்ள கடவுளோடு கூட இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை பாவத்து நிமித்தமா இன்னைக்கு ஏதேன் தோட்டம் இன்னைக்கு சீல் வைக்கப்பட்டது. தேவ தூதர்கள் சுடரொளி வீசக்கூடிய பட்டயத்தை கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு இவன் நினைச்சாலும் உள்ள வர முடியல, மாடல் எட்டி கூட பார்க்க முடியல தனக்கான வாழ்க்கைய. அப்ப விளைவு, இவன் நினைச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை, இவனுக்கு தேவையான ஒரு வாழ்க்கை, இவனால என்ன முடியுதோ அப்படி ஒரு வாழ்க்கை வாழ பழகிட்டான். அதனுடைய விளைவை தான் இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க. சுத்தி நீங்க பாக்குறது ஏதேனுக்கு உண்டான வாழ்க்கை இல்லை. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் அப்படியே விட்டுறல மனுஷனை. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? 2 கொரிந்தியர் 6:14. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கும் பங்கேது? தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்கு உள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். அன்னைக்கு ஏதேன் தோட்டத்தில் பகலிலே குளிர்ச்சியான வேலையிலே உலாவ வந்த அதே தேவன் இன்னைக்கு எங்கே உலாவ வந்திருக்காராம்? எங்கே? உங்களுக்குள்ளாக. அப்ப இன்னைக்கான ஏதேன் எது? உங்களுடைய ஆவி மனுஷன். இன்னைக்கு ஏதேன் அப்படின்னா ஏதோ ஒரு இடத்தை தேடி போறதில்ல. ஏதேன் அப்படிங்கிறது தேவன் வைத்திருக்கிற நன்மைகளை உருவாக்கக்கூடிய இடம். அப்ப இன்னைக்கு தேவன் ஏற்கனவே உங்களுக்குள்ள வச்சிருக்கிற அந்த நன்மையான அந்த ஆவி மனிதனுக்குள்ள, இதுதான் அவர் உங்களுக்குள்ளே ஆவியை அனுப்பி உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறார். அப்படின்னா இது வரைக்கும் நான் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, எனக்கே நான் பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை. இந்த இயேசுக்கு என்னை நான் அர்ப்பணிக்கும் போது எனக்குள்ளே அவர் வந்து உலாவி ஒன்று நடத்துறாரு. ஏதாவது குறை இருக்குதா? இல்லையே, நான் இவனை இப்படி இருக்கும்படியில் நான் உண்டாக்கி இருக்கிறேன். அப்ப இப்படி இல்லாதபடி இவன் இருக்கிறானே, அப்ப என்ன செய்யறது? உள்ள இருந்து அவர் வேலை செய்யறார், அற்புதங்களை நடப்பிக்கிறார். நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்த்து, போராட்டங்களை பார்த்து பயந்து பயந்து கவலைப்படும் போது உள்ள இருக்கிற தேவன் தெரிய மாட்டேங்கிறார். அந்த உலாவுதல், அந்த சத்தம் வரல, போய் ஒளிஞ்சுக்கிறோம், ஆதாம் ஒளிஞ்ச மாதிரி. ஆனா உங்களுக்குள்ளதான் அந்த தேவன் வாசம் பண்ணுகிறார். எவ்வளவு பெரிய தேவன்! தங்க பட்டணத்தையே திறந்து எவ்வளவு பெரிய விளக்கரையத்தை கொடுத்து இன்னைக்கு உங்க சரீரத்தோடு கூட உங்களை வாங்கி உங்களுக்குள்ள இன்னைக்கு உலாவி கொண்டிருக்கிறார். அவர் உங்கள் தேவனும் நீங்கள் அவர் ஜனமுமாய் இருப்பீர்கள் என்று அவர் சொன்னபடியே இன்னைக்கு நடந்திருக்கு. அதனாலதான் மோசே பார்த்து சொல்ற, ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? எவ்வளவு பெரிய மாற்றம்! நான் கடவுளை தேடணும், சீனாய் மலைக்கு போகணும், 40 நாள் ஓசத்தை போட்டாதான் ஒரு சத்தமே எனக்கு கேட்கும். ஆனா இன்னைக்கு நீ உனக்குள்ளேயே தேவனை வச்சு உனக்குள்ள 24 மணி நேரம் பேசுகிற பரிசுத்த ஆவியானவர் உள்ள வச்சுக்கிட்டு எவ்வளவு பெரிய ஆளா நீ இருக்க போற. மோசே பார்த்து ஆச்சரியப்பட்டு பேசின வார்த்தை. ஆனா நமக்கே நம்மளை பார்க்கும்போது பரிதாபமா இருக்குல்ல. மோசே காலத்துல இருந்திருக்கலாமோ? காலையில மண்ணா வந்திருக்கும், காடை வந்திருக்கும், தண்ணி வந்திருக்கும், ஏதோ அவர் சொன்னதை கேட்டுட்டு அப்படியே வாழ்ந்திருக்கலாமே. தேவன் உங்களுக்குள்ளாகவே தமது அற்புதங்களை உள்ள நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். அற்புதம் நீங்க வெளியில நடக்கிறத தேடி தேடி ஓடுறோம், அற்புதம் இன்னைக்கு தேவன் உங்களுக்குள்ளேயே வச்சிருக்கிறாரு. அப்ப நீங்க மாறும் பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆற்றல்கள், திறமைகள் எல்லாம் வெளிப்பட ஆரம்பிக்குது பாருங்க. நீதிமொழிகள் 4:23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஏதேனில் ஆதாமுக்கு சொன்னதை அப்படியே சொல்லிட்டார் இல்லையா? பண்படுத்தி பாதுகாத்துக்கொள்ளும் அப்படி ஏதேன சொன்னவர் இன்னைக்கு சொல்றாரு, உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். பண்படுத்து, ஆவியை பண்படுத்து, காத்துக்கொள். அப்படின்னா இந்த வார்த்தையை கொஞ்சம் மதிங்கன்றாரு.
ஏன்னா ஆதாம் இதை மதிக்காம தான் இவ்வளவு பெரிய விளைவு உண்டு பண்ணுனா, ஒன்னிலிருந்து தோன்றுகிற உன் சந்ததிக்கு நீ நல்லா இருக்கக்கூடிய பொக்கிஷ சாலையை நான் உள்ள வச்சிருக்கிறேன். உனக்குள்ள இருக்கக்கூடிய நன்மை, உன் எதிர்காலத்திற்கு தேவையான எல்லாவற்றையும் நான் உன் ஆவிக்குள்ளாக வச்சிருக்கிறேன். பண்படுத்திக்க, பாதுகாத்துக்க. அப்ப பண்படுத்தினா என்னன்னு தெரியணும், பாதுகாக்கணும்னா என்னன்னு தெரியணும். யாரு சொன்னாலும் உள்ள இறக்கி விட்டுறது. அவர் சொல்லிட்டார், இவர் சொல்லிட்டாருன்னு சொல்லி இருதயம் பார்த்தீங்கன்னா எப்பயும் திறந்தே கிடக்கு. ஆனா வீடு பூட்டிட்டு அந்த பூட்டை 4 தடவை தொங்கி பார்த்துட்டுலாம் வந்துட்டோம். அதை பார்க்கல மேன்மையான காரியங்கள் உங்க இருதயத்துக்குள்ள இருக்குது. இதை காத்துக்க. எப்படி காத்துக்கிறது? எதை பார்க்குற, எதை கேட்குற, என்ன பேசுறீங்கள, இதுதான் உங்க இருதயத்துக்குள்ள போய் விதையா போய் விழுகுது. இந்த இருதயத்தை ஒரு மனுஷன் கேண்டில் பண்ண பழகிட்டான் அப்படின்னா அவன் தான் இந்த உலகத்துல சக்சஸான ஆளே. அதனால தான் நான் எனக்கு இவ்வளவு பெரிய வீடு இருக்கு, இவ்வளவு பெரிய கார்ல போறேன், எனி டைம் நான் ஃப்ளைட்லேயே பறந்துகிட்டு இருக்கிறேன். அது சக்சஸ் இல்லை. தேவன் ஒரு மனுஷனுக்குள்ளாக வைத்திருக்கிற வெற்றி என்னன்னா, இருதயத்தை தேவனோடு கூட இணைச்சு தேவனுடைய ஆசைக்காக, நோக்கத்துக்காக தேவன் வைத்த வண்ணமாக இது இருக்குதா, அது போல இவனால வாழ முடியுதா? உங்க ஆவி மனிதன் இருதயத்தை காத்துக்கொள். ஏன்னா உங்க வாழ்க்கைக்கு தேவையானது எல்லாமே அதுல இருந்து தான் புறப்பட்டு வரும். இப்படித்தான் தேவன் உங்கள் தேவைகளை சந்திக்கிறார். தேவன் தேவைகளை எங்க இருந்து சந்திக்கிறார்? தங்கத்தை மேல இருந்து போடுவாரா? பணத்தை மேல இருந்து போடுவாரா? உங்களுக்குள்ள இருக்குது. இப்படித்தான் தேவன் உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவரா இருக்கிறார். அதனால காத்துக்க. யார் என்ன பேசினாலும் அதை அப்படி உள்ள விட்டுறக்கூடாது. சந்தேகப்படணும். அந்த வார்த்தைகள்லாம் உள்ள போகலாமா, யோசிக்கலாமா, இடம் கொடுக்கலாமா, வேண்டாமா? அதுக்கு அப்பா அம்மாவா இருக்கட்டும், கூட பிறந்தவங்களா இருக்கட்டும், கணவன் மனைவி யாரானாலும் இருக்கட்டும், உங்க ஆவி தேவனோடு கூட அனுதினமும் இப்ப இருக்கும்போது ஆண்டவரே அதை சுத்தப்படுத்திறாரு. அனுதினமும் தன்னுடைய வார்த்தையினால தேவனுக்காக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாக உங்க வாழ்க்கை மாறட்டும். அப்ப செழிப்பு அப்படிங்கிறது யாரும் ஒரு மனுஷன் தர்றது இல்லை. இந்த அவர் தந்திருந்தா நல்லா இருக்கும், இவர் தந்திருந்தா நல்லா இருக்கும், தரல பத்தீங்களா அப்படின்னு சொல்லி யார் மேலேயே கோவப்படுறது இல்லை. அப்ப செழிப்பு அங்கிருந்து வர்றது இல்லை. செழிப்புங்கிறது உங்களுக்குள்ளாக தேவன் வைத்து அனுப்பி இருக்கிற அந்த பொக்கிஷ சாலை உள்ளுக்குள்ளேயே சுமந்துட்டு இருக்கிறீங்க. அது பொக்கிஷனே தெரியாம. அப்ப யாரையும் நம்பி வாழக்கூடிய வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. அப்ப எனக்குள் இருக்கிறவர் தரித்திரத்துக்கு சொந்தக்காரர் அல்ல. எனக்குள் ஏதின் தோட்டத்தையே வச்சு பரலோகத்தையும் இன்னைக்கு தேவன் எனக்குள்ளாக அனுப்பி இருக்கிறார். அப்ப அந்த உலகத்திலும் மற்ற மனுஷங்களுக்கு எனக்கும் அருமையாய் தோன்றுகிற எல்லா காரியங்களை பார்க்கலாம். தேவன் தன்னுடைய பொக்கிஷமா எனக்குள்ள வச்சிருக்கிற அந்த இருதயம் எனக்கு அருமையா தெரியணும். அதனாலதான் உலக மனுஷனுக்கு இது சொன்னாலும் புரியாது. ஆகையினாலதான் ஆண்டவர் உங்களோடு கூட பேசிட்டு இருக்கிற. இல்லைங்க நாங்கள்லாம் கிறிஸ்தவங்க, கிறிஸ்மஸ் நியூ இயர் ஆயிடுச்சுனாக்கா நாங்கள் ஆலயத்தில் போய் விழுந்துருவோம். ஐயோ வந்து விழுந்துடாதீங்க. கிறிஸ்மஸுக்கும் நியூ இயருக்கும் வந்து விழுக வேண்டிய ஆட்கள் இல்லை. அன்னுதினம் அதுக்கு தான் சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள். ஏன்? உனக்குள்ள இருக்கிற பொக்கிஷால் அங்கிருந்தா தூர் வாரப்படுது, சர்வீஸ் நடக்குது. உள்ளுக்குள்ள அழுக்கெல்லாம் எடுத்து உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஜீவ ஊற்றினுடைய அந்த உள்ளுக்குள்ள இந்த ஊற்றுகளை திறந்து விடக்கூடிய வேலை நடந்துகிட்டு இருக்குது. அதனால உங்களை கொண்டு வந்து பத்திரமா இங்க கொண்டு வந்து வைங்க. என்ன ஆனாலும் சரி தெய்வ சத்தத்தை கேட்பதற்கு நான் தீவிரப்படுறேன். ஆகையினால உங்க தோட்டத்தில் கவனம் செலுத்துங்க. ஏன் அப்படின்னா இது உங்க சந்ததிக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு இடமாக ஆண்டவர் வச்சிருக்கிறார். உங்க அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, அறியாமையினால என் ஜனங்கள் சங்காரமா. எப்படி சங்காரமாகறான்? உள்ளுக்கு இருக்கிற தோட்டத்தை குறித்து அறிவில்லை, அதை எப்படி பாதுகாக்கணும்னு தெரியல, பண்படுத்த தெரியல, விட்டுறான், தரிசா மாறிடுது. இது எங்கே கொண்டு போய் பாதிக்குது? அவன் சந்ததியை பாதிக்க, அவன் தலைமுறையை பாதிக்குது. உங்க பேரப்பிள்ளைங்க எப்படி இருக்கணும், இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்க, இதை வச்சுதான் உங்க பேரப்பிள்ளையோட எதிர்காலம் இருக்குது. இல்லைங்க நான் 7 தலைமுறைக்கு சேர்த்து வைக்கக்கூடிய சொத்து என்ன சேர்த்து வச்சுட்டேன், 7 வருஷத்துல ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவான். அது இல்லை அப்ப அவனுக்கு உண்மையான சொத்து. பிள்ளைகளுக்கு தேவன் அறிகிற அறிவை கொடுக்கணும். அதனால ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாம் தன் சந்ததிக்கு நான் அவனுக்கு கட்டளையிட்ட உபதேசங்களையும் நியமங்களையும் போதிப்பான் என்று அறிந்து நான் அவனை ஆசீர்வதிக்கிறேன். ஆபிரகாம் ஏன் பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டார்? அவன் தலைமுறைக்கும் சந்ததிக்கும் நிச்சயமாக இந்த பிரமாணங்களை, இந்த நியமங்களை கொண்டு போய் சேர்ப்பான், போதிப்பான். அப்ப வீட்டில் உட்கார்ந்து பேசும்போது பைபிளை குறித்து ஏதாவது நம்ம கலந்து ஆலோசிக்கிற இடங்க ஏதாவது இருக்குதா? வீட்டில் தாயும் தகப்பனும் பிள்ளைகளோடு இருந்து இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தமே, இந்த வசனம் இப்படி சொல்லியிருக்கு, இதுக்கு நீங்க என்னப்பா சொல்றீங்க, இன்னைக்கு சர்ச்சில் இப்படி சொன்னாங்களே, இதை எப்படி நீங்க எப்படி எடுத்து அப்படி ஏதாவது ஒரு கலந்து ஆலோசிக்கிற ஒரு
சூழ்நிலை இருக்குதா? ஃப்ரெண்ட்ஸுங்க அந்த மாதிரி சேர்ந்தா? சரி, ஃப்ரெண்ட்ஸுங்களை விட்டுருங்க, விசுவாசிக்க 4 பேர் சேர்ந்தா? நல்ல சமுதாயம், நல்ல கல்ச்சரை உருவாக்கணும். ஆண்டவரேஸ்வரர், நீ உட்கார்ந்துருக்கும் போதும், எழுந்திருக்கும் போதும், படுத்திருக்கும் போதும், நடந்து போகும்போதும் உன் பிள்ளைகளோடு கூட இந்த வார்த்தைகளையே பேசி கொண்டிருப்பாய். அவ்வாவும் 6 அதான் சொல்றாரு, உன் பிள்ளைகளோடு கூட இதையே பேசி, அவன் நல்லா இருக்கிறதுக்காக நான் சொல்லி கொடுக்குறேன். அவன் ஆவி அதுல இருந்து அந்த தூர் வாரப்படுது. அவன் ஆவி உன் சத்தத்தை, தேவனுடைய வார்த்தை கேட்க கேட்க அவனுக்குள்ள ஒரு மாற்றம் ஒன்று உண்டாகும். இந்த சமுதாயத்தை வேற மாதிரி பார்ப்பான். சின்ன வயசுலேயே அவனுடைய கண்ணோட்டம் வேற மாதிரி மாறும். நமக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. இந்த அவனை பாரு, இவனை பாரு, இந்த இவன் என்ன மார்க் எடுத்திருக்க, நீ என்ன மார்க் எடுத்திருக்கிற. குடும்பமும் உட்காந்து டிவி பார்க்குறான், குடும்பமும் உட்காந்து யாரையாவது குறை பேசிட்டு இருக்கிறோம். ஆனால் குடும்பமும் உட்காந்து தேவனுடைய ராஜ்யத்தினுடைய வேலையை, அப்படி ஒரு கல்ச்சர், அப்படி ஒரு இதை நீங்கள் தான் உருவாக்கணும். வீட்டுக்குள்ளே உருவாக்கி பாருங்கள். உங்கள் வீடு ஏதேனாகவே, வீடு ஏதேனா மாறிடும். ஏன்? அநேக ஏதேன்கள் உள்ள உட்காந்துருக்குது. சாகினால தான் ஜாக்கிரதை, பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். தேவன் உங்களை நம்பி கொடுத்துருக்கிற தோட்டம். இப்போ வேதம் சொல்லுது, நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு ஆஸ்தியை சேர்த்து வைக்கிறான். அப்போ யார் நல்லவன், எது ஆஸ்தி, அது தெரியணும்ல. ஆஸ்தின்னு உடனே நம்ம வீடு, வாசல், நிலம், அது எல்லாருமே சேர்த்து வைக்கிறான். கெட்டவன் கூட தன் பிள்ளைக்கு சேர்த்து வச்சுட்டு போகிறான். அப்போ எது உண்மையான ஆஸ்தி? ஆண்டவர் சொன்னார்ல, உலகம் பார்த்தீங்கன்னா அந்த பணமாக சம்பாதிக்கிறதுக்குன்னு ஓடுதுன்னு, அவனை பார்த்து ஆண்டவர் முட்டாள்ன்றார். ஏன்? அவனுக்கு எது ஆஸ்தினே தெரியல. இதுதான் ராஜ்யத்தினுடைய செய்தி. இந்த சத்தியங்கள் ஆஸ்தியாக இருக்குது. சேர்த்து வச்சு தன் பிள்ளைகளுக்கு, அடுத்த தலைமுறைக்கு நான் அதை கொடுத்துட்டு போகும்போது அவன் அதை நம்பி ஒரு வாழ்க்கை வாழ்வான் பாருங்க. தேவனுடைய ராஜ்யத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் காட்டினீங்கன்னா பிரச்சனையை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறான். பிரச்சனையை எப்படி நீங்கள் பேசுகிறீங்க, பிரச்சனையான நேரத்தில் வீட்டில் உட்காந்து அதை எப்படி நீங்கள் கையாளுறீங்க. நீங்கள் சொல்கிறது இல்லை, நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை தான் பிள்ளை செய்ய போகிறாங்க. ஆகினால வீட்டில் பிள்ளைக்கு முன்னால் உட்காந்து எதை பேசுகிறோம், எதை பண்ணுறோம் தெரியலையா, கற்றுக்கொள்ளணும் தேவனுடைய காரியங்களை. 1 கொரிந்தியர் 3 6 நான் நட்டேன், அப்பொழுது நீர் பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். அப்போ சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன், ஆனால் தேவன் தான் அதை விளையச் செய்தார். ஆகினால தான் இதில் பெருமை பாராட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா ஏற்கனவே தேவன் உங்களுடைய ஆவியை விலை கொடுத்தவர் வாங்கி இருக்கிறாங்கிற செய்தியத்தான் பேசணுமே ஒழிய ஊழியக்காரங்களுடைய வேலை அவ்வளோதான். ஆனால் விளையச் செய்தது கர்த்தர். உங்கள் ஏதேன உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த விளைச்சலை கொண்டு வர்றது தேவனாத்தாக இருக்கிறார். வாசிங்க 9 நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம், நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். சொல்றாரு, நீர் தான் கடவுளுடைய தோட்டம், நீ தான் தேவனுடைய தோட்டம். அன்னைக்கு ஏதேனே உலாவ வந்த தேவன் இன்னைக்கு உனக்குள்ள அவர் உலாவ வந்திருக்கிறார். இந்த தோட்டத்தை உருவாக்குறதுக்கு, அதுக்கு வேலை செய்யறதுக்கு தான் இந்த தோட்டத்தில் வேலைக்காரர்களாக தான் ஆண்டவர் எங்களை வச்சிருக்கிறார் ஒழிய நீ தான் தோட்டமா இருக்கிற. அப்ப தேவனுக்கு நீ ரொம்ப முக்கியம் அப்படின்றார் பவுல். ஆகினால இஷ்டப்படி இப்போ என் மனசுல தோணுது நான் போய் செய்ய போறேன், என் மனசுல அப்படி இருக்காதீங்க. ஆண்டவர் இதை செய்யலாமா, ஆண்டவர் இதுக்குத்தான் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேனா, இதுக்குத்தான் நீங்க அழைக்கப்பட்டு நிச்சயம் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா சூப்பரா அந்த காரியத்தை செய்யறதுக்கு ஆண்டவருடைய சத்தம் வந்துடும். செய்யுங்க. இந்த பூமியில எல்லா வேலையும் நமக்குரியது தான். எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் நம்ம பிள்ளைங்க போகணும். போனா ஒரே போக்கு அப்படி போறது இல்லை. தேவனுக்குள்ள இருந்து தேவ வார்த்தையில நிரப்பப்பட்டு தேவ ராஜ்யத்தினுடைய கலாச்சாரத்தை சுமந்து கொண்டு போய் அந்த டிபார்ட்மெண்ட்ல விதைக்கணும். அப்படி ஒரு வைராக்கியம் உள்ள வரணும். இன்னைக்கு உலகம் ரொம்ப எளிதா மாறிடுச்சுன்னா மீடியா யாரையும் எங்க இருந்தாலும் பார்த்துடலாம். ஸோ உங்களையும் பார்த்துடலாம். உங்க நன்மையை மாத்திரம் பார்க்கறது இல்லை, உங்களுடைய தீமைகள் கூட பெரிதாக பார்க்கக்கூடிய, எளிதாக பார்க்கக்கூடிய அளவில் இன்னைக்கு இருக்குது. ஆகையினால ரொம்ப கவனம். மிந்தி மேலாம் நடிக்க முடியாது. உள்ளுக்குள்ள ஒன்று வெளியில் ஒன்றும் நடிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. உள்ள என்ன இருக்கோ அது வெளியில் வந்துடும். ஒன்றும் இல்லை, நீங்கள் போடுற ஒரு ஸ்டேட்டஸை வச்சே சொல்லிடலாம் நீங்கள் என்ன நிலையில் இருக்கிறீங்க அப்படின்னு. இன்னைக்கு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம். யாரும் இங்கே அறிவில்லாதவங்களாம் இல்லை. நீங்கள் போடுற ஸ்டேட்டஸே காட்டி கொடுத்துரும். நீங்கள் வைக்கிற அந்த பாட்டு எல்லாத்தையுமே வச்சு நீங்கள் யாருங்கிறத உலகம் ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிக்கிற நிலையில் இருக்குது. அதனால ரொம்ப கவனம்.
நடிக்க வேண்டாம், நேச்சுரலாகவே இருங்க. ஏன்னா நான் தேவனுடைய தோட்டமாக இருக்கிறேன். தேவனுடைய தோட்டமாக இருக்கிறேன் அப்படின்னா அவர் தோட்டக்காரர். என் பிதா திராட்சை தோட்டக்காரராக இருக்கிறார். திராட்சை தோட்டக்காரர் என்ன பண்ணுவார்? உள்ள இறங்கி வந்து அதை பண்படுத்தி கொத்து, அதுக்கு எரு போட்டு உரம் போட்டு அதுக்கு வேலி அடைச்சு அவ்வளோ பெரிய வேலையை செய்கிறார். கடவுளே உங்களை பாதுகாக்கிறார். ஆண்டவர் தான் உங்களை கட்டுகிறார். நீங்கள் கனி கொடுக்கலன்னா ஏன் கனி கொடுக்கலன்னு சொல்லி அவர் போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்து கனி கொடுக்க வைக்கிறார். என்ன உரத்தை போடலாம், என்ன இதுக்குள்ள பூச்சி, என்ன அரிப்பு இருக்குது, அப்ப இதுக்குள்ள என்ன செய்யலாம்? அவர் இரவும் பகலும் இஸ்ரவேலை காக்கிற தேவன், தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. இந்த தேவனிடத்துல மகா பெரிய ஒரு பொக்கிஷம் அவரிடத்துல இருக்க வேண்டியது உங்கள்கிட்ட இருக்குது. அதனால அவர் இன்னைக்கு அந்த பொக்கிஷத்தை தேடி உங்களிடத்திலே அவர் வந்திருக்கிறார். ஆகையினால தான் பணத்தை தேடாதீங்க, உங்க உள்ளத்துக்குள்ளாக தேவனுடைய ராஜ்யம் இறக்கி விடுங்க. ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் செய்யப்படுகிற நல்ல சித்தம் எனக்குள்ள செய்யப்படட்டும், எனக்குள்ள செய்யப்படட்டும் ஆண்டவரே. எங்க அப்பா அம்மா சொன்னதில்லை, நான் சின்ன வயசுலேருந்து கற்றுக்கொண்டதில்லை, இந்த சமுதாயம் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியங்கள் அல்ல. நீர் எனக்கு என்னவா இருக்கும்படி நீ உண்டாக்கினீரோ அப்படி இருக்கும்படி நான் அர்ப்பணிக்கிறேன். ஒரு மனுஷன் அர்ப்பணிக்கும் போது அந்த தோட்டம் தேவ தோட்டமாகவே அது மாற ஆரம்பிக்குது. அப்ப இந்த விஷயத்தில் நீங்க சரியா இருந்தீங்க அப்படின்னா மற்றது எல்லாமே தானாக வர ஆரம்பிக்கும். வெளியில நல்லா இல்லை, வெளியில எல்லாமே நல்லா இல்லைன்னு சொல்லலாம், வேற கவனிங்க. ஒரு மரத்துல பழம் பறிக்கிறதுலேயே கவனமா இருக்கக்கூடாது. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பழம், அந்த மரமே காஞ்சு போக ஆரம்பிச்சிடும். காரணம் வேற கண்டுபிடிக்கணும், வேர்களுக்கு வேலை செய்யணும். உங்க ஆவியில வேலை செய்யுங்க, இருதயத்துல வேலை செய்யுங்க, நேரத்தை ஒதுக்குங்க. கண்ட சகவாசத்துலேருந்து வெளியில வாங்க. தெரியுது நல்லா மனசு காண முடியல, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இந்த விஷயத்துல நான் வெளியில வர எனக்கு உதவி செய்யும். எனக்குள்ள இருக்கிற காரியங்கள் கெட்ட காரியங்களால் உள்ள நிரப்பாதபடி ஆண்டவரை நன்மையினால் நிரப்புறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. விட்டு கொடுக்கும்போது தேவன் உங்கள் வாழ்க்கையை ஏதேன் தோட்டமாகவே மாற்ற பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆமென். விசுவாசிங்க. இன்னைக்கு தேவனுடைய தோட்டம் யாரு? தேவனுடைய தோட்டங்கிறது ஒரு இடம் இல்லை, தேவனுடைய தோட்டங்கிறது ஒரு ஆள். அந்த ஆள் நீங்களா இருக்கிறீங்க. அப்ப இயேசு ஏதோ ஒரு பூமியில் இருக்கிற ஒரு ஏக்கர் நிலத்துக்கு அவர் ரத்தம் சிந்தல, உங்களுக்கு தான் ரத்தம் சிந்தி உங்களுக்கு தான் கரையத்தை கொடுத்த ஆண்டவர் உங்களை வாங்கி இருக்கிறார். அப்ப சரீரம் ரொம்ப பாவங்க, அது பாவமா பண்ணிக்கிட்டு இருக்கும். நிலத்தை வாங்கினா தான் உள்ள இருக்கிற பொக்கிஷத்தை எடுக்க முடியும். ஆகையினால நீங்கள் கிரயத்திற்கு கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். கரங்களை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம், ஜெயிப்போம். தகப்பனே உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். உம்முடைய அன்பின் பிரசன்னத்திற்காய் நன்றி. கர்த்தாவே எங்களுக்கு செய்த ஊழியத்திற்காய் நன்றி. ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கின தேவன், அதிலே சகல விதமான நன்மைகளை வைத்த தேவன், பூமிக்கு மாதிரியாய் இருக்கும்படி அப்படிப்பட்ட காரியத்தை செய்த தேவன், அதை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஆண்டவரே மனிதனுக்கு கட்டளையிட்ட அதே தேவன் இப்பொழுது விலை கொடுத்து வாங்கி இருக்கிற நல்ல ஆண்டவரை நிலமாக பொக்கிஷ சாலையாய் இருக்கக்கூடிய எங்கள் ஆவியை எங்கள் சரீரத்தோடு கூட நீர் கரையும் கொடுத்து வாங்கியிருக்கிறீர். இதோ ஆண்டவரே சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பார்வையிலே அப்படிப்பட்ட விலையேற பெற்றவர்களாக இருக்கிறார்கள். ஏதேன் தோட்டமாய் கர்த்தருடைய தோட்டமாக நீர் ஒவ்வொருவரையும் வைத்திருக்கிறீர். இதற்காய் நன்றி. அனுதினமும் அதிலே பிரயாசப்பட அதை பாதுகாத்துக் கொள்ள, அதிலிருந்து புறப்பட்டு வருகிற நன்மையினால் தன்னுடைய எதிர்காலத்தை அமைத்துக் கொள்ளக்கூடிய ஜீவ ஊற்று ஆண்டவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலிருந்து புறப்பட்டு வரட்டும். ஆசீர்வதிக்கிற ராஜா, உடைய பிள்ளைகள் தேடுகிற எல்லா தேவைகளும் அங்கே இருந்து சந்திக்கப்படுகிறது என்கிற சத்தியத்தை நாள்தோறும் அறிந்து கொள்ள முடிய கண்கள் திறக்கப்படட்டும் ராஜா. ஆண்டவர் எங்களிடத்திலே ஒரு சுதந்திரம் உமக்கு இருக்கிறதே ராஜா. ஆண்டவர் இந்த சுதந்திரத்தை சரியாய் வைத்துக் கொள்ள பாதுகாத்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவர் எப்படிப்பட்ட சத்தியத்தை அறிகிற அறிவினால் நாள்தோறும் எங்களை நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளை அப்படியே ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். நன்மையும் கிருபையும் இவர்கள் ஜீவனோட நாளெல்லாம் தொடரத்தக்கதாய் ஆசீர்வதிக்கிற ராஜா. கர்த்தருடைய ஆவியானவர் தாமே கூட இருந்து நீ கிரியை நடப்பிக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். துதிக்கிற மகிமை எல்லாவற்றையும் உமக்கே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.